வாடா. எதுக்குடா வர சொன்ன? எக்கனாமிக்ஸில் ஒரு டவுட்ரா, அதனால தான்டா கூப்பிட்டேன். ஃபோன்லேயே கேட்டுக்கலாமேடா. ஃபோனில் கேட்டால் எனக்கு புரியாதுடா. நீ சண்டே ஆனால் படிக்க மாட்டியே, இது என்ன புதுசா? எங்கள் அப்பா படின்னு சொல்லி உயிராக வாங்குறாருடா, அதனால தான்டா புக் எடுத்தேன். என்னப்பா படிக்கிறீங்களா? ஆமாம்ப்பா. படிங்க. படிக்கவே பிடிக்கலடா. எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு உங்கள் அப்பா கிட்ட கேட்க வேண்டியதாண்டா. நான் எப்படா கேட்க முடியும்? நீரே நான் கேட்குறேன். போகாதடா. வாப்பா உட்காரு. எதுக்கு அங்கிள் அர்ஜுனை எப்போதான் படின்றீங்க? அதனால் அவனுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அங்கிள். நீயா கேட்குறியா, அவன் கேட்க சொன்னானா? நானே தான் கேட்குறேன். எதுக்கு அவனை நான் படிக்க சொல்லணும்னு காரணம் சொல்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு நீயா முடிவு பண்ணிக்கோ. சரி அங்கிள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. கேளுங்க அங்கிள். உங்களுக்கு எதுக்கு படிக்க பிடிக்கல? படிக்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரல? தெரிலையே. உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு தேவையில்லாத ஒன்று. எதுக்குன்னா உங்கள் வயசில் உள்ள பசங்க நல்லா படித்த சுந்தர் பிச்சை ஏன் முன்னோடியாக எடுத்துக்கல? 10th ஃபெயிலான சச்சினை முன்னோடியாக எடுத்துக்கிறீங்க. அவர் 10th ஃபெயிலானாலும் பெரிய ஆளாக ஆகிட்டார். நம்மளும் அப்படி ஆயிடுவோன்னு உங்களுக்கு தோணும். கரெக்டா? ஃபெயில் ஆனாலும் பெரிய ஆள் ஆகிட்டாங்களா அங்கிள்? நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்படி நடக்குன்னு சொல்ல முடியும். எங்கள் காலத்தில் படிச்சிருந்தா மட்டும் போதும். ஆனால் இப்போ படித்தா மட்டும் போதாது, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா மார்க் எடுத்துருக்கணும். இந்த காலத்தில் கிளர்க்கு வேலைக்கும் டிகிரி வேணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அங்கிள். எல்லாரும் ஒரு விஷயத்தை பிடிச்சி தான் பண்ணுறாங்கன்னு இல்லை. அது முக்கியமான விஷயமா இருந்தால் பிடிக்கலனாலும் பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரி தான்ப்பா படிப்போம். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் படித்து தான் ஆகணும். படிப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. இங்கே பல அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான் அவங்க கஷ்டப்பட்டதுக்குள்ளே பலன். உனக்கு படிக்க பிடிக்கலனா ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சிப்பாரு, உனக்கு படிக்க பிடிக்கும். எங்கள் அப்பா எனக்காக தான் கஷ்டப்படுறாடா. உங்கள் அப்பா மட்டும் இல்லை, எல்லா அப்பாவும் தான். இனிமே அவருக்காக நான் நல்லா படிக்க போகிறேன்டா.